வணக்கத்துடன் நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா, அதாவது பண்டைய காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த விளையாட்டு அல்லது போர்க்கலைகள் இதிலெல்லாம் முதன்மையா இருக்கவங்க வந்து எப்பவுமே ஹீரோவா பார்க்கப்படுவாங்க. அந்த அதாவது தமிழனை பொறுத்தமட்டில ஒரு ஆள் வந்து வீரம் சார்ந்த செயல்கள செஞ்சுகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து தங்களுடைய வழிகாட்டியா எடுத்துக்குவாங்க. இது நம்ம தொடர்ச்சியா பார்க்கப்படுது. அதுபோல தான் உலகத்தில இருக்கக்கூடியவங்களும், ஒரு கலையில அல்லது ஒரு விளையாட்டில வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கும் பொழுது, அவங்கள வந்து எல்லாரும் மனதால வரவேற்கக்கூடிய களங்களும், அவங்கள எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அது அந்த ஃபேன்ஸ் பெல்ட் அப்படிம்பாங்க. அதாவது ரசிகர்கள் பட்டாளம் என்கின்ற அந்த களம் உருவாகும். அப்படி இன்று உலகத்திலே மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒருவராக ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர். அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். அந்த அறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில் ஒரு பிரதானமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் போர் சார்ந்த களங்கள், இன்னொரு பக்கம் இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சிக்கு எதிரான களங்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறது என்று ஒவ்வொரு களங்களிலுமே ஒரு வெப்பச்சலனங்கள் பரவி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில், ஊடகங்களில் ஒரு அடுத்த தலைப்பு செய்தியாக மாறி இருக்கக்கூடியது இந்த கால்பந்து வீரருடைய அறிவிப்பு. அப்படி அந்த கால்பந்து வீரர் எதை அறிவித்திருக்கிறார், அந்த கால்பந்து வீரர் எந்த நாட்டை சார்ந்தவர், அவரை மையப்படுத்தி இன்று ஊடகங்கள் பிரதானமாக எழுதுவதற்கான ஒரு களம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் எதனால் ஏற்பட்டது, இதனை மையப்படுத்திய ஒரு செய்திகளை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் நாம் பேசக்கூடிய விடயங்கள் அனைத்துமே அரசியல் சார்ந்த களங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நம்மளுடைய வலையொலியிலே நாம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சில நேரங்களில் சில விடயங்கள் நம் மனதை தொடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஒரு செய்தியைத்தான் நான் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விளையாட்டுகள் வந்து முதன்மையான ஒரு இடத்தை பெறும். அப்படித்தான் இப்போ அதாவது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டில், அதாவது அரபு நாடுகளை பொறுத்த மட்டிலும் கால்பந்து விளையாட்டிற்கு வந்து ஒரு முதன்மையான களம் இருக்கிறது. இந்த கால்பந்து விளையாட்டில் யார் முதன்மையாக இருக்கிறாரோ அவரை நேசிக்கக்கூடிய களத்தை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் எடுத்து விடுவார்கள். அதுவும் இளைஞர்கள் தங்கள் தலையில் வைத்து அவர்களை வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு களத்தை நம்ம பார்க்கலாம். அப்படித்தான் போர்ச்சுக்கல் நாட்டை சார்ந்தவர் தான் ரொனால்டோ. இந்த ரொனால்டோவை மையப்படுத்தி பல செய்திகள் இருக்கிறது. இன்னும் அவர் 24 கோல்கள் அடித்து விட்டால் 1000 அவர் நெருங்கி விடுவார் என்பது, அதாவது 1000 கோல் அடித்து விட்டார் என்கின்ற ஒரு பெருமையை பெற்று விடுவார் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ரொனால்டோ வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அவங்க என்ன அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா, நான் வந்து உலகத்தரமான அந்த கால்பந்து போட்டிகளிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவங்க இப்போ குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெரும்பாலானவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 24 கோல் அடித்த பிறகு அவர் ஓய்வு பெறுகிறாரா, அல்லது அதற்கு முன்னாலே அவர் ஓய்வை அறிவிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து விட்டாரா என்கின்ற ஒரு ஏக்கம் எல்லாருடைய மனசிலுமே இருக்கிறது. இந்த ரொனால்டோ இந்த ஓய்வை அறிவித்த பின் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அவர் தெரிவித்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ஓய்வுக்கு பின்னால் உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க இருக்கிறேன். இன்னும் எனக்கு வேறு பல நிறைய வேலைகள் இருக்கிறது. அவைகளை செய்வதற்கான ஒரு களத்தை நான் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். இந்த ரொனால்டோவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் எப்படி கால்பந்து விளையாட்டில் வந்து இவ்வளவு தூரம் அவர் முன்னேறி வெளியே வந்தார், இடையிலே அவருக்கு ஏற்பட்ட சோகம் என்ன, இவைகளையெல்லாம் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். 1983 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 5ஆம் தேதி வந்து போர்ச்சுகல்ல மதுரா என்கின்ற நிலப்பரப்பில் உள்ள பன்சில்ஸ் என்கின்ற பகுதியில் தான் இந்த ரொனால்டோ பிறந்திருக்கிறார். ரொனால்டோ வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இவர் 4வது பிள்ளை. ஆனால் இவருக்கு சிறு வயதிலிருந்தே அந்த கால்பந்து மீது ஈடுபாடு அதிகம். அதாவது அந்த பகுதியில், அதாவது நான் முதலிலே குறிப்பிட்டது போல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுடைய முதல் விளையாட்டாக பார்க்கப்படுவது கால்பந்து தான். எனவே அவர்கள் அனைவருமே கால்பந்து மீது அவ்வளோ ஒரு தீவிரமான பற்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் நிஜம். எனவே இந்த ரொனால்டோ வந்து சிறு வயதிலிருந்தே தன்னுடைய தெருக்கள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரங்களில் இதில் எல்லாமே அவர் எப்பொழுது விளையாடுகின்ற பொழுது அந்த கால்பந்தையை விளையாடக்கூடிய ஒரு களத்தை அவர் எடுக்கின்றார். அப்போ பையனுக்கு வந்து கால்பந்து மேலே இவ்வளோ ஆர்வம் இருக்குது,
இவனை வந்து அந்த கால்பந்து மையப்படுத்திய அந்த பயிற்சிக்காக அனுப்பலாம் அப்படின்ட்டு பெற்றோர்கள் திட்டமிடுறாங்க. 12 வயதில் வந்து ரொனால்டோ வந்து கால்பந்து பயிற்சிக்காக அவர்கள் வந்து அனுப்பக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறாங்க. அப்படி அவங்க அனுப்பக்கூடிய அந்த இடம் எங்கே அனுப்புகிறாங்கன்னா, அந்தோரிங்கா என்கின்ற அணியில் அவரை சேர்த்து விட்டு அந்த அணி கொடுக்கக்கூடிய பயிற்சியில் வந்து அவரை பயிற்சி செய்வதற்கான களத்தை எடுக்கிறாங்க. அங்கே வந்து அவருக்கு கடுமையான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. கால்பந்து விளையாட்டில் அவர் மிக தெளிவாக தேர்ந்த பல பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சூழலில் திடீர்னு ஒரு நாள் அவர் கால்பந்து விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது மயங்கி விழுந்துறார். உடனடியாக அவரை கொண்டு போய் அவர் பரிசோதிக்கிறாங்க. அந்த சமயம் அவருக்கு 15 வயது என்று குறிப்பிடுகிறார்கள். பரிசோதிக்கின்ற பொழுது அவருக்கு வந்து உடலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். அது டக்கி கார்டியா என்ற ஒரு இதய நோய் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார். அது என்ன டக்கி கார்டியா இதய நோய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஓய்வாக இருக்கும் பொழுது கூட இருதயம் வந்து 100க்கு மேலே துடிக்கும் அப்படிங்கிறது அதற்கான களம். அதாவது அந்த இதயம் வந்து அதிகப்படியாக துடிப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கும் அப்படிங்கிறது தான் களம். எனவே அப்படிப்பட்ட சூழலில் இனி இவர் விளையாட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அந்த கேள்வி எழும்புகின்ற பொழுது அவருக்கு ஒரு ரொனால்டோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. தன்னுடைய கனவு எப்படியாவது கால்பந்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வரணும்னு அப்படி விருப்பப்படுறாரு. ஆனால் இது திடீர்னுட்டு ஒரு இருதய நோய் நமக்கு இருக்குன்னுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களே என்கிற ஒரு சோகம் இருக்கிறது. ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனை நம்ம பண்ணிட்டோன்னா அவருடைய அந்த இருதய துடிப்பை வந்து நார்மலாக இயங்கக்கூடிய களத்தை நோக்கி நம்ம நகர்த்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். மருத்துவமனையில் அவருக்கான அந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுது. இந்த அறுவை சிகிச்சையில் வந்து அவர் ஏறக்குறைய அவர் குணமடைந்து விட்டார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்படுகிறது. இந்த சூழலில் அவர் வந்து அதுக்கு பிறகு பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 2003ஆம் ஆண்டு அவர் வந்து சிபி மற்றும் மன்ஸ்டர் யூனிட் என்கின்ற இரு அணிகளுக்கிடையே நடைபெற்ற அந்த போட்டியில் வந்து அவர் வந்து சிபி என்கின்ற அந்த அணியின் சார்பாக அவர் விளையாடுறார். அப்போ விளையாடுகின்ற பொழுது இவருடைய விளையாட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சர் அலெக்ஸ் என்கின்றவர், அவர் தான் அந்த மான்செஸ்டர் யுனைட் என்கின்ற அணியின் வழிநடத்தக்கூடியவரும் அந்த அணியை சார்ந்தவரும். எனவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரொனால்டோவை என்ன சொல்கிறாரு, நீ எங்கள் அணியில் விளையாடு என்று அவரை வந்து அவர்களுடைய அணியில் சேர்த்து விளையாடுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார். அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட பின்புதான் ரொனால்டோவுக்கு 7ஆம் நம்பர் அந்த ஜெர்சி கொடுக்கப்படுகிறது. 7ஆம் நம்பர் ஜெர்சி கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய விளையாட்டில் குறித்து நாம் பேச வேண்டியது ஒன்றுமில்லை. மிக அழகாக விளையாடக்கூடிய ஒரு இளைஞராக அவர் இருந்தார். இந்த சூழலில் 2008ஆம் ஆண்டு ரொனால்டோவுக்கு முதல் பாலன் டிஆர் விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. அதன் பின்பு 432 போட்டிகளில் விளையாடி அவர் 450 கோல்கள் அடிக்கிறாரு. 5 முறை அதன் பின்பு அவருக்கு பாலன் டிஆர் விருது வழங்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு முதல் போர்ச்சுகல் நாட்டின் அந்த அணியின் அவர் அதாவது கேப்டனாக தலைவராக அவர் களம் அமைக்கக்கூடிய ஒரு களம் அமைகிறது. அந்த அணியிலே அவர் விளையாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதன் பின்பு அவர் தொடர்ச்சியாக அந்த களத்தில் விளையாடி அந்த போர்ச்சுகல் நாட்டின் அணியை ஒரு உயர்வான தளத்தை நோக்கி நகர்த்துகிறார். இந்த சூழலில் அவர் தான் காதலித்து கொண்டிருந்த பெண்ணை மணமுடிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் அதற்கான சூழல் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தன்னுடைய 42வது வயது அல்ல 40 வயதை கடந்திருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய அந்த ஓய்வை அவர் அறிவிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் இப்பொழுது பேசப்படுகின்றன. இது அந்த கால்பந்து வீரர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அவர் இன்னும் ஒரு 24 கோல்கள் அடித்து விட்டால் 1000 கோல்களை அடித்தவர் என்கின்ற பெருமை அவருக்கு கிடைத்துவிடும். அதை அவர் செய்துவிட்டு ஓய்வு பெற்றால் சிறப்பாக இருக்கும் என்று பெரும்பாலானவர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஆனால் ரொனால்டோ என்ன மனநிலையில் இருக்கிறார்? தற்பொழுது அவர் இதோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய களத்தோடு ஓய்வு பெறுவதற்கான முடிவை அறிவிக்க இருக்கிறாரா, அல்லது 24 கோல்கள் அடித்து 1000ஐ எட்டிவிட்டு தன்னுடைய ஓய்வை அறிவிப்பதற்கான களத்தை எடுக்க இருக்கிறாரா? இவைகள் இன்று பிரதானமாக எழும்பியிருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது.
போர்ச்சுகல் நாட்டை பொறுத்தமட்டில் ரொனால்டோ தொடர்ச்சியாக விளையாட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் அந்த நாட்டு மக்களிடம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களும் அதையே விரும்பி கொண்டு இருக்கிறார்கள். ரொனால்டோ என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நன்றியுடன் இன்பா.